ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 28வது வசனம். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருந்து. உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் அல்லது நான் கொடுத்த தேசத்தில் நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருந்து. அது இருந்து என்று அந்த வசனம் முடிவதற்கு காரணம், கீழுள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் அசுத்தங்களை அகற்றி பரிசுத்தப்படுத்தி. அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அலைய விடுகிற தேவன் அல்ல, குடியிருக்க பண்ணுகிற தேவன். இரண்டாவது, நாம் அவருடைய ஜனங்கள். அப்ப நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள். அப்ப அவருடைய ஜனங்கள்னா அவர்தான் நம்மை ஆளுகை செய்கிறவர். He is the only God who have rights to rule us. Worthy to rule us. அதாவது அவர்தான் தகுதியானவர், அவருக்கு தான் அதிகாரம் உண்டு நம்மை ஆளுகை செய்ய. ஆனால் நாம் என்ன பண்ணுகிறோம்? நாம் பலவாறு பிரச்சனைகளில், அசுத்தங்களில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம். இந்த அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்றால் ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் அங்கே கோடிட்டு காண்பித்திருப்பார். அது என்னவென்றால், நீங்கள் என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினீர்கள், ஆனாலும் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கின அந்த நாமத்தின் நிமித்தம் நான் உங்களை ரட்சிக்கிறேன். அதாவது என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினீங்க, ஆனாலும் என்னுடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அதனால நீங்கள் அதை குலைச்சல் ஆக்கின உங்கள் பாவத்தை நிமித்தம் நான் உங்களை அப்படியே விட்டுற முடியாது. என் நாமத்தை நிமித்தம், உங்கள் காரியத்தை நிமித்தம் இல்லை, என் நாமத்தை நிமித்தம் நான் உங்களுக்கு இறங்குகிறேன், ரட்சிக்கிறேன், மீட்கிறேன் என்பதாக இந்த அதிகாரங்களில் நாம் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருடைய ஜனமாக தெரிந்தெடுக்கிறார். அவர் நம்மை தெரிந்தெடுக்கிறார், சூஸ் பண்ணுகிறார். அதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், ஆவியானவர் விரும்புகிறார். அப்போ நாம் எங்கே நிலைத்திருக்கிறோம்? அவருக்குள் நிலைத்திருக்கும்படி, அவருக்குள் நாம் பலன் கொள்ளும்படி, அவருக்குள் நாம் திடன் கொள்ளும்படி, அவருக்குள் நாம் ஆரோக்கியம் அடையும்படி, அவரிடத்தில் அவருக்குள். இப்போ நாம் அவருக்குள்ளே இருக்கும்போது தான் அவர் ஜனம். அப்போ அவர் நம்முடைய தேவனாக இருந்து அவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய போகிறார் என்பது பின்னுள்ள வசனங்களில் அப்படி சொல்லிக்கொண்டே வருகிறார். நான் இனி என் பிள்ளைகளை, என் ஆடுகளை தவிக்க விட மாட்டேன், மேய்ச்சலை கட்டளையிடுவேன். கடைசியாக சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த ஆடுகள் எல்லாம் மனிதர்கள். அப்போ நம்முடைய தேவன் நம்ம மேலே எவ்வளோ பிரியம் வச்சிருந்தா, அவன் சொல்கிறாரு, நீ என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினது உண்மைதான், ஆனாலும் என் பரிசுத்த நாமத்தை நிமித்தம் நீ குலைச்சல் ஆக்கினது உண்மை, ஆனால் என் நாமம் பரிசுத்தம் உள்ளது, அது நிமித்தம் நான் உனக்கு இறங்குகிறேன். எவ்வளோ பெரிய இது இந்த வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சொல்லுவதற்கு ஒரு பெரிய வாஸ்ட் ஹார்ட் வேணும், ஒரு பெரிய மனசு வேணும். நம்ம இதை சாதாரணமாக யாரும் சொல்லிட முடியாது, நாம் அப்படி சொல்லுவதை காணவும் முடியாது. ஒரு சமயம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு பிரச்சனை,
மனைவிக்கும் அவருக்கும் ஒரு சின்ன தகராறு. அந்த தகராறில் மனைவியை அவர் சந்தேகப்பட்டார். அதில் அந்த மனைவி அவர் சந்தேகப்படுறாரு, அதாவது அந்த அம்மா அப்படி இல்லை, ஆனால் என் வீட்டுக்கார் என்ன சந்தேகப்பட்டா அவர் உத்தமரா, அப்போ நான் உத்தமமாக அவருக்காக வாழும்போது இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நீ என்னெல்லாம் சொன்னியோ அதெல்லாம் நான் செய்வேண்டா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஒரு ஊழியக்காரருடைய மனைவி. அப்போ 2 பேரும் பிரியக்கூடிய ஒரு சூழல். அது சில காரியங்களை பற்றி பிரியக்கூடிய சூழல். பிள்ளைகள் டைவர்ஸ் வாங்கலாம், ஆனால் 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிந்து விட்டார்கள். ஆனால் 2 பிள்ளைகள் 2 பேரோடமே பேசும். பையன் அப்பாவோட தான் இருந்தான், பொண்ணு அப்பாவோட தான் இருந்துச்சு. ஆனால் பையன் அம்மாவை போய் பார்ப்பா, பொண்ணு அம்மாவை போய் பார்க்கும், அப்படி தான் இருந்தான். ஆனால் காலங்கள் மாறிச்சு. அதுக்கப்புறம் பெண் பிள்ளைக்கு கல்யாணம், ஆம்பளை பையனுக்கு கல்யாணம், இதெல்லாம் செய்தார். அப்போ அவங்க அந்த கல்யாணத்துக்கு வரவும் அந்த காரியங்களில் ஈடுபடவும் கேட்ட பொழுது இவர் சொல்லிட்டாரு, வரக்கூடாது. அதாவது என்னென்னா, என் பேரை நீ கெடுத்துட்ட, இந்த ஊழியத்தில் என் பேரை ரிப்பேர் ஆக்கிட்ட, மதிச்சிட்டு இருந்த எல்லாம் மதிக்காமல் போயிட்டான். அதனால் நீ என்ன, நான் ஏதோ ஒரு கோபத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நான் பேசிட்டேன், அது பேசியிருக்க கூடாது தான். ஆனால் நான் பேசுகிற நிமித்தம் நீ இப்படி பேசுனல்ல, பாடுற நான் அப்படியே மாறி காட்டுறேன்னு சொல்லி நீ மாறி எனக்கு என்ன கேலி பண்ணும்படி கிண்டல் பண்ணும்படி நீ காரியங்களை செய்ததுனால இனி ஒருபோதும் உன்னோட வாழ முடியாது அப்படின்னு அவர் ஒதுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களோட பேசலை, அவங்கள வீட்டுக்குள்ளே சேர்க்கலை. பிள்ளைங்க கூப்பிட்டு வரும், பிள்ளைங்க கூப்பிட்டு வந்து அம்மாவை பார்க்கும், அம்மா கிட்ட பேசும், பசங்க அம்மா கிட்ட பேசும். ஆனால் இவர் பேச மாட்டார், இவர் ஏஞ்சி போயிடுவார், வெளியே போயிடுவார். அப்போ பாருங்க, ஒரு மனிதனுடைய இயல்பு, ஒரு மனிதனுடைய இருதயம் காயப்பட்டு விட்டால் கர்த்தருக்குள் அதை திடப்படுத்தி கொள்ள அவனுக்கு மனமில்லை. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், நீ என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கினது உண்மை, நீ என் பரிசுத்த நாமத்தை விட்டுட்டு விலகி போனது உண்மை. ஆனால் என் பரிசுத்த நாமம் இருக்குல்ல, அது பரிசுத்தம் உள்ளது. என் பரிசுத்தமுள்ள நாமத்தை நீ தான் குலைச்சலாக்கின பாவம் செஞ்சு. நான் என் பரிசுத்த நாமத்தில், என்னுடைய நாமம் பரிசுத்தத்தில் ஒரு அப்பழுக்கும் இல்லாமல் தான் நான் இருக்கேன். அதனால் என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தம், உன் நிமித்தம் அல்ல, உன் தானத்தின் நிமித்தம் அல்ல, தர்மத்தின் நிமித்தம் அல்ல, உன்னுடைய செயல்பாட்டுகளின் நிமித்தம் அல்ல, என் நாமத்தின் நிமித்தம் இறங்கி. அப்போதான் சொல்கிறாரு, நான் நீங்கள் குடியிருக்க மாட்டீங்கன்னு நினச்சி சொன்னதெல்லாம் மாற்றி அந்த தேசத்தில், ஒரு பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில், அந்த தேசத்தில் நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் விலகி போகலை. அதுக்கு தான் இவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குது. விலகி போகலை, கைவிடப்படலை, மனிதன் உதறி தள்ளினதை போல் அவர் நம்மை தள்ளலை, அவர் சேர்த்து கொண்டு நீ ஏன் ஜனம், நான் உன் தேவனாக இருந்து இதெல்லாம் செய்ய போகிறேன்னு நமக்கு வாக்குப்படுகிறேன். அதில் இந்த கால வேளையில் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என்னை தள்ளாத நேசரே, உங்கள் அன்பு எவ்வளவு பெருசுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து அவரோடு கூட ஏசப்பா, நான் உங்களுடைய பிள்ளை, இன்னையிலேருந்து அந்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் என்னுடைய தேவன், நான் உம்முடைய ஜனம்பா அப்படின்னு சொல்லுங்கள். அந்த உரிமையை விட்டு கொடாதிருங்க. அவர் பெரிய காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறதை பின்னுள்ள வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆமேன், ஆமேன்.